Hello students, நம்ம இந்த வீடியோல 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டான 3 மார்க்ஸ் and 5 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம் பசங்களா. ஆல்ரெடி நம்ம பசங்களான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் போட்டுட்டேன். சோ அது பார்க்கலாம் கீழ கமெண்ட் செக்ஷன்லயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் போய் பாத்துருங்கப்பா. இந்த வீடியோல நம்ம இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் and 5 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம் பசங்களா. சோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இதுல இருக்கிற ஒரு क्वेश्चन கூட ஸ்கிப் பண்ணாம நம்ம பசங்க மேக்ஸிமம் படிச்சாலே போதும். நிச்சயமாக நம்ம பசங்க பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய அந்த क्वेश्चंस கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணிடலாம்ப்பா. 80% 90% கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணிடலாம் சரிங்களா. அதோட இல்லாம நம்ம பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கைட்ஸ் வேணும் அப்படின்னா டக்குன்னு போய் நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணுறேங்க. அங்கே நம்ம பசங்களாம் நோட்ஸ் கைட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிக்கிறேன். டெலிகிராம் லிங்க் ஆனது கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன். போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. இதே மாதிரி நம்ம பசங்களுக்கு எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு ஒரு பட்டனை ஆல்னு செட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோமே நம்ம பசங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதாவது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு 3 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 3 மார்க்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு மொத்தமாகவே ஒரு 20லேருந்து 24 கொஸ்டின்ஸ்குள்ளே தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம பசங்க கண்டிப்பாக ஒன்று கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக உங்களால் பப்ளிக் எக்ஸாம் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை அட்டன் பண்ண முடியும் சரிங்களா. அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. அதே மாதிரி தான் 5 மார்க் கொடுத்துருக்கேன். 5 மார்க்கு ரொம்பலாம் தெரியல. அதிகபட்சமாகவே நம்ம பசங்க 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 18லேருந்து 20 கிட்ட தான் 5 மார்க் கொடுத்துருக்கு சரிங்களா. ஸோ அது படித்தாலே போதும் நம்ம பசங்க நிச்சயமாக அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா. சரி வாங்க இப்போ 3 மார்க்ஸ் பார்த்தலாம். ஸோ 3 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஒன் லிஸ்ட் அவுட் சம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சோஷியல் நெட்வொர்க்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் 11th ஒன் ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் HTTP அண்ட் HTTPS அண்ட் FTP வெரி இம்பார்ட்டன்ட். டபுள் ஸ்டார் போட்டு வச்சிங்க கண்டிப்பாக கேட்கலாம் இந்த தடவை சரிங்களா. நெக்ஸ்ட் 12th ஒன் வாட் ஆர் த லேயர்ஸ் அவைலபிள் இன் TCP அப்புறம் IP ரெஃபரன்ஸ் மாடல் ஓகேங்களா. நெக்ஸ்ட் 30th ஒன் வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்சல்யூட் URL அண்ட் ரிலேட்டிவ் URL ஓகேங்களா. 14th ஒன் ரைட் இன் நோட் ஆன் டொமைன் நேம் வெரி இம்பார்ட்டன்ட். டபுள் ஸ்டார் போட்டு வச்சிங்க. நெக்ஸ்ட் 15th ஒன்ப்பா வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் இன்வால்வ்டு இன் எத்தர்நெட் கேபிளிங் ஓகேங்களா. நெக்ஸ்ட் 16th ஒன்று பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் ஓகேங்களா பசங்களா. 17th ஒன் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் open source network software. Next 18th one explain B2B module in e-commerce very important compulsory na basic படிச்சாகணும். Next 19th one what is electronic fund transfer ஓகேங்களா. Next 20 வந்து பார்த்தீங்கன்னா write a note on asymmetric key encryption. அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு முக்கியமான மேட்டர்ப்பா. அடுத்த வீடியோவில் நம்ம பசங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் எப்படி நீங்கள் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம், எவ்வளோ எழுதுனா உங்களுக்கு வந்து மார்க் எடுக்கும். அதாவது நீங்கள் பாயிண்ட் பேசிஸில் எழுதுனா எத்தனை பாயிண்ட் பண்ணணும், நீங்கள் பேரா மாதிரி எழுதுறீங்க கண்டினியூஸாக எழுதுறீங்க அப்படின்னா அது எப்படி எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, எத்தனை பேஜ் எழுதணும், 5 மார்க்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்ற வரைக்கும் நம்ம பசங்களுக்கு சென்டென்ஸ் டிப்ஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் இப்படி எல்லாமே நம்ம பசங்களுக்கு அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம் பசங்களா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அதோட இல்லை நம்ம பசங்க ஸ்பெசிஃபிக்காக டவுட் எங்கிட்ட கேட்கணும் அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லை நீங்கள் டவுட் கேட்குறீங்க இல்லை ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது நம்ம டெலிகிராம் குரூப்பில் போட்டுறேன், நம்ம வீடியோவே போட்டுடலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் ப்ரொடக்ஷன் team roles and responsibilities. Second one explain the tools in PageMaker toolbox ஓகேங்களா. Next third one write the steps to draw a star using polygon tool. Fourth one list the basic concepts of ER model with suitable example ஓகேங்களா. Next fifth one what are the data types in PHP explain. Sixth one explain indexed array and associative array in PHP. Seventh one discuss in detail about switch statement with an example ஓகேங்களா பசங்களா. Next eighth one explain for each loop with examples very important compulsory படிச்சிருக்கீங்க இப்போ இந்த क्वेश्चन. Next 9th one பார்த்தீங்கன்னா discuss in detail about HTML form controls. 10th one explain about internet intranet and extranet ஓகேங்களா. வெரி இம்பார்ட்டன்ட் பசங்க நல்லா பார்த்து வச்சிங்க கண்டிப்பாக கேட்கலாம் இந்த தடவை. 11th one what is mean by registered jack. Explain briefly the types of jacks ஓகேங்களா. Next 12th one explain the டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் கேபிள்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பசங்க ஒரு சில இப்போ வந்து படிச்சிக்க மாட்டீங்க. ஆனால் இருக்கிற ஈஸியான கொஸ்டின்ப்பா போய் படிக்கலாம் டக்குன்னு படிச்சிருங்க. 30th ஒன் ஹவு வுட் யூ டிஃபரன்ஷியேட் ட்ரெடிஷ்னல் காமர்ஸ் அண்ட் காமர்ஸ் இது வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. ஸோ இந்த அளவு கண்டிப்பாக கேட்கலாம் டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. நெக்ஸ்ட் 14th பசங்களா ரைட் ஏ நோட் ஆன் இன்டர்நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் வெரி இம்பார்ட்டன்ட். 15th ஒன் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் EDI ஓகேங்களா. ஸோ பசங்களா சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கிற எல்லா ரிமைனிங் கொஸ்டின்ஸ் பார்த்து வச்சிருங்க. அதே மாதிரி நம்ம பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் போட்டு போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் வீடியோ இருக்குது போய் பார்த்து
பார்த்துருங்க. இப்போ 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸாக பார்த்துன்னு இருக்கீங்க. இதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ சென்டம் டிப்ஸ் வீடியோ போடுறேன். ஸோ அதெல்லாம் கண்டினியூஸாக தெரிஞ்சுக்கணும்னா இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுட்டு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் கண்டினியூஸாக பார்த்துனே இருக்கலாம் பசங்களா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாமல் தான் போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணுறாதீங்க.